இதுக்கு வந்து அழகிரி அண்ணன் தான் சொன்னார், வாங்க பிரச்சாரத்துக்கு. நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவோட பிரச்சாரம் அங்கே அந்த ஏரியாவில். ஸோ அம்மா பேசி முடிச்சோடனே நாங்கள் 2 பேரும் போய் பேசணும். ஒரு வாட்டி கொளத்தூர் தொகுதியில் நாங்கள் 2 பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் தான் அந்த வழியாக வந்தார். வந்துட்டு வண்டியை நிறுத்தி எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இன்னும் நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனதா. ஒரு வாட்டி காலையில் ஒரு 5:30 6க்கெல்லாம் வந்து மதுரையில் ஒரு ஏரியாவுக்கு போனோம். ஏரியாவுக்கு போகும்போது எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இவ்வளோ காலையில் வரீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உண்மையாலுமே ஒரு வாட்டி சேகர் பாபு அண்ணா நாங்கெல்லாம் வண்டியிலேருந்து இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து வண்டியில் மோதி, அவன் ஓடும்போது வண்டியில் மோதி கீழே விழுந்துட்டான். ஆர்த்தி அப்படின்னாவே வந்து ஒரு ஜெயலலிதாவுக்கு இருக்க ஒரு அன்பை பெற்ற ஒரு நடிகை அப்படின்னு தான் ஒரு அடையாளம் எல்லாமே இருக்குது. எப்படி ஒரு சிட்டாங்க? அதாவது அது நான் வந்து பண்ண மிகப்பெரிய துரோகம். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விட்டு இன்னொரு தலைவர்கிட்ட போயிட்டீங்க. எனக்கு வந்து கால் அங்கேருந்து வந்தது, ஜெயலலிதா அம்மா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு கால் வந்த போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் ஐயா கிட்ட தான் போனேன், இந்த மாதிரி ஐயா என்னை வந்து கார்டன்லேருந்து அம்மா கூப்பிடுறாங்க, நான் போட்டுமா ஐயான்னு கேட்டேன். அப்போ ஐயா வந்து நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்போ நான் உன்னை வந்து இன்னைக்கு கொடநாட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன், அம்மாவுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்போ உடம்பு சரியில்லை, டயாலிசிஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் இனிமேல் உங்கள் அம்மா என் அம்மா மாதிரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை வந்து என்னை ஹிட் பண்ணுச்சு. சார், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது ஐயா, திமுக தான். அப்படி இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்ல ஜெயலலிதா அம்மா எல்லாருக்கும் பிடிக்கும், ஓகே, அங்கே போய் சேர்ந்தது நீ ஒரு வார்த்தை கூட என் கூட சொல்லலையே. அது கரெக்டாக தப்பான அப்போ அதெல்லாம் அனலைஸ் எல்லாம் பண்ணல. அம்மாவுக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும், அம்மாவுக்கு வந்து அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்கன்னு போது அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே பெருசாக பண்ணல. சரி பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்தேன். தங்கமயில் வழங்கும் சுபமுகூர்த்த சிறப்பு சலுகைகள். ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திர பேச்சாளர்கள் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேர்தல், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், தேர்தல் வந்துட்டாவே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இணையாக களத்தில் இறங்குறவங்க வந்து நட்சத்திர பேச்சாளர்கள். அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், மறக்க முடியாத அனுபவங்கள், சுவாரஸ்யமான அனுபவங்கள் நிறைய இருக்கும். அப்படி அனுபவம் வாய்ந்த ஒரு நட்சத்திர பேச்சாளர் ஜோடியை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். ஆர்த்தி அவர்கள், திரு கணேஷ் அவர்கள். நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னாவே நீங்கள் வந்து ஒரு ஜோடியாக போகிறதுன்றனால வந்து எல்லார் மனதிலையும் பதிந்த ஒரு பேச்சாளர். நீங்கள் நிறைய ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு பேச்சாளர். அதில் உங்களுடைய முதல் மறக்க முடியாத அனுபவம் பிரச்சாரம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, முதல் பிரச்சாரம் அப்படின்றது நம்ம பிரச்சாரம் தான் பண்ணுறோமான்னு தெரியாத வயசு. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது போது. ஆமாம், குழந்தை நட்சத்திரம். அதே மாதிரி நான் வந்து புதிய பூமின்னு சொல்லி நாஞ்சில் மணிமாறன் அவர்களுடைய ட்ரூப்பில் இருந்தேன். டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். நாங்கள் வந்து கலைஞரின் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டிய நாடகம் பண்ணோம். அது வந்து ஒரு 2.5-3 மணி நேரம் வரும் அந்த நாட்டிய நாடகம். அவரோட எல்லா சாதனைகளும் அவரோட சரித்திரத்தையே சொல்ற மாதிரி வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்றது. ஸோ அது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தமிழ்நாடு முழுசும் நம்ம போகாத இடமே இல்லை, ஏறாத மேடைகளே இல்லை, அவ்வளோ ஐயாக்காக பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தேர்தல் வந்து பிரச்சாரம் ஒரு முக்கியமா ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க வந்து 2 பேருமே திமுக பக்கா திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா அம்மா வந்து நீங்க வந்து திமுக காரவங்க. ஆமா, அதுலதான் வந்து திமுகவோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு. அதுதான் நம்ம பிறந்ததே திமுகவில். ஆமா, நமக்கு வந்து வேற கட்சியை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஐயா தெரியும், திமுகவோட நம்ம வந்து எல்லா பிரச்சாரமும் போவோம். அப்போ மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்ன ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு
அப்பெல்லாம் வந்து இப்ப மாதிரி 10 மணியோட க்ளோஸ்டு அதெல்லாம் கிடையாது. சோ ஐயா ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாரு, அவர் வர வரைக்கும் நம்ம நாட்டிய நாடகம். ஆமா. சோ நம்ம அதை பண்ணிட்டு இருந்தோம். நைட் 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். சேலத்துல வந்து இருக்கோம், இல்ல ஈரோட்ல இருக்கோம், எங்க வேணா நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். சில சமயம் இந்த நாட்டிய நாடகம் முடியறதுக்குள்ள ஐயா வந்துருவாரு. இங்க டப்பன் முடிச்சுட்டு இன்னொரு இடம் அவர் வரதுக்குள்ள நம்ம அங்க போயிடும். ஐயான்றது வந்து நீங்க முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சொல்றீங்க. அவருக்கும் உங்களுக்கான அந்த ஒரு உறவு, அது எப்படி தொடர்பு உங்களுக்கு வந்து நேரடி அனுபவம்? இல்ல, இந்த நாட்டிய நாடகம் மூலமாவே அவருக்கு நல்ல பரிச்சயம். அது இல்லாம வந்து அவர் எழுதின படங்கள்ல எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். தென்றல் சுடும் அந்த மாதிரி படங்கள்ல கதை வசனம் எழுதுவார் இல்லையா, அதுலயும் நான் நடிச்சிருக்கேன். சோ அவருக்கு நல்லா தெரியும். படத்துல நடிச்சிருக்கீங்க? ஆமா. பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் காகித ஓடம்னு ஒரு படம், அதுல வந்து ஐயாவோட வசனம் தான். அதுல வந்து முரசொலி செல்வமங்கள் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். அது வந்து ஷூட்டிங் இங்கேயும் மைசூர்லயும் நடந்திருந்தது. நான் என் வீடு வந்து வண்ணாரப்பேட்டை, வாஷன் நாட் மெட்ராஸ். ஆமா, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே, வளரல அது வேற விஷயம், ஹைட்டு கம்மி தான். ஸோ பிறந்தது எல்லாம் அங்கதான், படிச்சது எல்லாமே அங்கதான். ஸோ அங்க வந்து ஷூட்டிங்காக பிக்கப் பண்றது கார் வராது, அவ்வளோ கோடம்பாக்கம்ல ஷூட்டிங், டி நகர்லாம் அங்கேருந்து வராது. ஸோ அதனால எங்கேயாவது ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்போது அங்கிள் செல்வம் அங்கிள் வீட்டில் தான் அப்பா சைக்கிளை கொண்டு வந்து விட்டு போயிடுவார். ஆமாம், கோபாலபுரத்தில் ஒரு 4-5 நாள் அங்கே தான் இருப்போம். காலைல செல்வி அக்கா வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு அங்கிள் கூட ஷூட்டிங் போயிட்டு நைட்டு வந்துடுவோம். மறுபடியும் ஆமாம், அவர் கூட பின்னால் ஒரு ஓரமாக உட்காந்து போயிடுறது. ஏன்னா அப்போது அது புதுசாக இருந்தது. எங்கள் ஏரியா வேறு மாதிரி இருந்தது, இந்த ஏரியா வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி காலையில் வந்து ஈவினிங்கில் வந்து தளபதி அண்ணன், கலா அண்ணன் எல்லாருமே சும்மா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடும்போது பால் தூக்கிலாம் போட்டிருக்கேன். ஸோ அப்போத்துலேருந்து கலைஞர் ஐயா வந்து அடிக்கடி பார்ப்பேன் காரில். பேசுகிறதுக்கு அவ்வளோ சந்தர்ப்பம் கிடைக்கல, பட் அப்போதுலேருந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து குழந்தை நட்சத்திரமாக இருந்தப்பவே வந்து இந்த கலை நிகழ்ச்சி மூலமாக பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து எப்போ நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் சேர்ந்துன்னா எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி மாநாட மயிலாட பண்ணோம் ஷோ. மாநாட மயிலாடையில எங்களுக்கு பை காட்ஸ் கிரேஸ் மாநாட மயிலாட நாங்கள் 2 பேரும் பெரிய டான்ஸ் ரியாலிட்டி ஷோ அது. அதில் வந்து ஆர்த்தியும் நானும் வந்து அதில் டான்ஸ் பண்ணோம். பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கலா மாஸ்டர் தான் எங்களை வந்து ஆர்த்தி கணேஷ் ஸ்டார்டிங்கில் 2 பேரும் ஒன்றா சேர்த்து பேசுனது. ஸோ அந்த ஷோ வந்து நல்ல ரீச் ஆச்சு. ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, இல்லை ஆகலை, ஏன் பிடிக்கும்னா மற்றவங்க எல்லாருமே வந்து இப்போ லேட்டஸ்டாக வர பாட்டு அதெல்லாம் எடுத்து டான்ஸ் ஆடுவாங்க. நாங்கள் வந்து NS கிருஷ்ணன் சாரோட பாடல், அப்புறமா வந்து சிவாஜி சாரும் பத்மினி அம்மாவும் அந்த மாதிரி பாடல்கள், சாவித்ரி அம்மாவும் சிவாஜி சாரும் பண்ண ஒரு நாட்டுப்புற பாட்டு இருக்கு, அந்த பாட்டு பண்ணோம். அப்புறமா வந்து நிறைய அந்த மாதிரி வித்தியாசமா பண்ணுவோம். அதில் நாங்கள் டான்ஸ் பண்ணுறதை விட ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுவோம். அந்த மாதிரி சமுதாயத்துக்கு நல்ல விஷயமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். ஸோ பழைய பாடல்களை எடுத்து பண்ணும்போது அது ரொம்ப ரீச் ஆச்சு. அது ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா வந்து நாங்கள் நேரில் போய் பார்ப்போம், ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ வந்து திருமங்கலம்ல வந்து ஒரு இடைத்தேர்தல், ஆமா இடைத்தேர்தல் வந்தது. அப்போ வந்து அழகிரி அண்ணன் வந்து முதல் முறையா வந்து பிரச்சாரத்துக்கு போறீங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரமா போறோம். அப்ப திருமணம் ஆயிடுச்சா? இல்ல ஆகல. அப்போ வந்து போனோம். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஆமா, நாங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே நிறைய படம் பண்ணிருக்கோம். என் தங்கை கல்யாணி அந்த படத்துல எல்லாம் நான் தான் கல்யாணி, இவர் தான் TR சாரோட சின்ன ஜூனியர் டி ராஜேந்தர், என் தங்கை கல்யாணி தான் ஆர்த்தி. ஆமா, ஸோ நிறைய படங்கள் ஒன்னாலாம் பண்ணியிருக்கோம். ஸோ மாநாட மயிலாடம் ஒன்னா பண்ணும்போது இதுக்கு வந்து அழகிரி அண்ணன் தான் சொன்னார், வாங்க பிரச்சாரத்துக்கு. நாங்க போன அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவோட பிரச்சாரம் அங்க அந்த ஏரியால. ஸோ அம்மா பேசி முடிச்சோடனே நாங்க 2 பேரும் போய் பேசணும். அப்போ வந்து நாங்க யோசிச்சோம், அம்மா பேசிட்டு போறாங்க, அப்ப நம்ம போய் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் பேசுறது, சும்மா போய் மேடையில பேசுறதோ இல்ல வண்டியில பேசுறதோ இல்லாம இறங்கி எல்லாரும் வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். லைனா எல்லாரும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போயிட்டு ஒரு 1.5-2 மணி நேரம் நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஆமா 2 பேருமே அப்ப போயிட்டு எல்லாரும் வண்டியில ஏறி போங்க, இல்ல அம்மா பேசிட்டு போயிட்டாங்க. நேரடியா நாங்க போய் பேசினா அது ஒரு நல்ல நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்ற அந்த டேக் எல்லாம் அப்ப இல்ல. அப்ப நட்சத்திரங்கள் வரும். அப்ப நம்ம வந்து ஒரு மாபெரும் ஒரு தலைவி பேசிட்டு போயிருக்காங்கன்னா அவங்கள எப்படி நம்ம மாத்துறது, மக்களை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படின்றதுனால நாங்க வந்து இறங்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். அது வந்து ரொம்ப பிடிச்சது அழகிரி அண்ணனுக்கு. ஏன்னா வந்து
எல்லாரும் வந்து பேசிட்டு போயிடுவாங்க. நீங்க என்னமா எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டீங்க? அவ்வளவு பெரிய தலைவர் வந்து பேசிட்டு இமிடியேட்டா நீங்க உள்ள போறீங்கன்னா ஆமா ஆமா அதுக்கு ஏதாவது எதிர்வினைகள்லாம் ஒன்றும் வரலையா? இல்ல, அதுதான் நம்ம போய் பேசி நம்ம அந்த மாதிரி பண்ணல. இறங்கி எல்லார் வீட்டுக்கும் போனோடனே அவங்க எங்களை வந்து வரவேற்க அதாவது அம்மா வந்து ஆரம்பிச்சாங்க. பேசிட்டு போயிட்டாங்க, நாங்க அவங்க வீட்டு ஒரு சின்ன வீட்டுக்கே போறீங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சோ எல்லாரோட வீட்டுக்கும் போனோடனே அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி அங்க ஒரு மாபெரும் வெற்றியும் அண்ணன் வந்து ஐயாக்காக கொடுத்தாரு. சோ அதுக்கப்புறமா வந்து எங்களை ரெகுலரா நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சோம். கொளத்தூர்ல ஸ்டாலின் அண்ணாக்காக பேசியிருந்தோம். அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நிறைய பேருக்காக ஒன்னா போய் பேச ஆரம்பிச்சது எங்க ஸ்டைல்னு ஒண்ணு உருவாயிடுச்சு. ஏன்னா நாங்க இறங்கி போய் எல்லார் வீட்டுக்கும் போவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்தோடனே எங்களை வந்து ரெகுலரா பிரச்சாரம் டைமிங் எல்லாம் பாக்குறது இல்ல சார். இறங்கிட்டோம்னா டைரக்டா நம்ம இது நம்ம வீட்டுல அது வேலை இல்ல நமக்கு. அது நமக்கு வந்து இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்க, நம்ம எப்படி போலாம், எப்படி எல்லாருக்கும் நம்ம போய் ரீச் பண்ணலாம், நமக்காக ஓட்டு போடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பேசலாம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம தொண்டர்கள் எப்படி எந்த உணர்வோட போறாங்களோ அதே மாதிரி நீங்க ஆமாங்க. சோ அது வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது. ஸோ காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுவோம். எல்லாரும் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கும் போதே நாங்க போயிட்டு எல்லார்ட்டையும் பேசுவோம். சேகர் பாபு அண்ணா வந்து அப்போல அந்த சேகர் பாபு அண்ணா இவங்க ஏரியா ஆர்கே நகர் அங்கெல்லாம் வந்து காலையிலே கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னா இருக்கும். நாங்க வந்து கிரியேட்டிவா யோசிப்போம். நாங்க மாநாட மயிலாட எப்படி கிரியேட்டிவா யோசிச்சோமோ அதே மாதிரி பிரச்சாரத்துல என்ன புதுசா பண்ணலாம் அப்படி யோசிப்போம். இல்ல உங்களுக்கு வந்து இப்ப திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் உங்களுக்கு திருமணமே நடந்தது. ஆமா கண்டிப்பா. இப்ப இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள் எல்லாம் வந்து வாழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு திமுக குடும்பமா 2 பேருமே இருந்தாங்க. நாங்க பிரச்சாரம் பண்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவங்க நல்லா பண்றாங்கன்னு. ஒரு வாட்டி கொளத்தூர் தொகுதியில நாங்க 2 பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் தான் அந்த வழியா வந்தார். வந்துட்டு வண்டியை நிறுத்தி எங்க 2 பேரையும் கூப்பிட்டு நல்லா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், இன்னும் நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுவே பெரிய ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் நமக்கு டானிக்கே இல்லையா, பூஸ்ட். ஆமா. அதுக்கு குளத்தூர் வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க எல்லா உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் என்ன? அதான் பிரச்சாரத்துக்கு போகும்போது மறக்க முடியாத. ஆமா, அது வந்து ஒரு வாட்டி காலையில ஒரு 5:30 6க்கெல்லாம் வந்து மதுரையில ஒரு ஏரியாவுக்கு போனோம். ஏரியாவுக்கு போகும்போது எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இவ்வளவு காலையில வரீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, ஓட்டு கேட்கணும் தான், அதுக்காக இவ்வளவு சீக்கிரம் கொஞ்சம் இருங்க, என்னங்க நாங்க வந்து அப்பவே மணி போட்டு தூங்கி எழுந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் கண்டிப்பா திமுக ஓட்டு போட்டுருங்க, பால் வாங்க போற அக்கா மறக்காம ஓட்டு போட்டுருங்க, தண்ணி அடிச்சிருங்க அக்கா அண்ணா கண்டிப்பா ஓட்டு இப்படி எல்லாம் நம்ம வந்து பயங்கர செம்மொழியில எல்லாம் பேசி அப்படி இல்ல, பயங்கரமா லோக்கலா இறங்கி பெட்டி கடையில இருக்கிற அண்ணா என்னன்னா கல்ல எஞ்சி நல்லா தூங்குனீங்களா, கடையை திறக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும், நாங்க கடவுள் வேண்டிக்கிறோம், நல்ல வியாபாரம் ஆகணும்னா இவங்களுக்கு திமுக ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி பேசி இறங்கி போயிடுறது. அவங்களோட இப்ப திமுகவோட சாதனைகளையும் நம்ம சொல்லணும், அதே மாதிரி அவங்க கிட்ட ஓட்டும் கேட்கணும். ரொம்ப ஏர்லி 6:30 ரொம்ப ஏர்லி. சோ பல வீட்டுல வந்து ஜன்னல் திறந்து நாங்க 4:40 ஏன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் வர மாதிரி இருக்கும், எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் முக்கியமானவர். அவங்க வரத்துக்குள்ள நம்ம பேசினது அவங்க மைண்ட்ல இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து பேசிட்டு போறோம், அடுத்தவங்க வந்து பேசிட்டு போறோம்னா இதை மறந்துடக்கூடாது இல்ல. காலையில வந்து எழுப்புனாங்க பாரு, அந்த மாதிரி அவங்க நேரத்துல ஸ்பீக்கர் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றதுனால ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு நேரா போயிடுறது. ஆமா, அது கொஞ்சம் திறந்தா போயிடுறது, உள்ள போயிடுறது. ஆனா அவங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே, திடீர்னு 2 நடிகர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படினு. ஆனா முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு வந்து இந்த மாதிரி நடிகர்கள் வராங்கன்னு முன்னாடி சொல்லிருப்பாங்க. ஆமா. ஆனா இப்படி பப்பரப்பான்னு காலங்கத்தால வந்து நிப்போன்னு தெரியாது. அண்ட் அது நாங்க காமெடி ஆர்டிஸ்ட் தானே, அதனால எல்லாம் ஃபன்னா தான் எடுத்து. சில நேரத்துல காலையில வந்து எல்லார் வீட்லயும் டிஃபன் சாப்பிடுறப்போ போய் உட்காந்துருது பக்கத்துலயே. அது அவங்களுக்கு பிடிச்சிரும். ஆமா, ஜாலியா இருக்கும். ஆனா நான் பசி தாங்குவேன், ஆர்த்தி பசி தாங்க. என்னன்னா நம்ம வந்து நட்சத்திர பேச்சாளர்கள்னா ஒரு நட்சத்திரத்தை வானத்துல பார்க்கலாம், அண்ணாந்து பார்க்கலாம், டிவில பார்க்கலாம், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அவங்க இறங்கி மக்கள்கிட்ட போனாதான் அரசியல். நம்ம தூரமாவே நின்று எட்ட பாக்குற மாதிரியே நின்னா நமக்கு என்ன, நம்ம பேசுறது அவங்க மைண்ட்ல எப்படி போகும். அதே அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வந்தா அவங்க கிட்ட இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சா அவங்க லைஃப் லாங் நம்மளை மறக்க மாட்டாங்க. இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, ஓட்டு கேட்டு வந்தாங்க. யாருக்கு ஓட்டு கேட்டு வந்தாங்க, அவங்க அதை மறக்கவே முடியாது. அவங்க ஒரு 10 பேர் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க, 100 பேர் சொல்லுவாங்க. அதுதானே ஒரு விஷயம். வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப முக்கியமான பப்ளிசிட்டி இல்ல. அதை நம்ம பொய்யா பழகல, ஃபேக்கா நம்ம நினைக்கல. அவங்க நம்ம குடும்பம் தான், நம்ம சொந்தங்கள் தான். அவங்களுக்கு சந்தோஷமும் தரணும்,
அவங்கள என்டர்டெயினும் பண்ணணும், அதே மாதிரி நம்ம வேலையும் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமா பண்ணதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதான் அந்த அணுகுமுறை வந்து ஒரு 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 வெற்றியை அடைஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து ஸ்டாலின் கூட்டு பாராட்டியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கலாம். அதே மாதிரி திருவள்ளூர் தொகுதியில பிஜிஆர் அவருடைய ஏரியா பிரச்சாரம்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். ஆமா, அண்ணா விஜயாரன்னா பயங்கரமா பேசுவார். அவர் வந்து ரொம்ப உங்களுக்காக நாங்கள் வருகிறோம் அந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம், இங்க பாருமா இங்க வரோமா ஆர்த்தி கணேஷ் நீ சொல்லு. பிஜிஆர் அண்ணனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, திருவள்ளூர்ல யார் வீட்டுல யாரு பொண்ணு எடுத்திருக்கா, யார் வீட்டுல யாரு பொண்ணு கொடுத்திருக்கா வரைக்கும் அவருக்கு தெரியும். அவ்வளோ க்ளோஸ் அவர் அந்த ஏரியா மக்களோட. அந்த தெருவுல யார் யாரு என்னென்ன பண்றாங்க, என்னென்ன வேலை செய்யறாங்க பேர் சொல்லியே சொல்லுவாரு அவரு. அவ்வளோ க்ளோஸ் எல்லாருக்கும். என்னம்மா போன மாசம் பர்த்டே இல்ல, நல்லா கொண்டாடினியா, அண்ணனை கூப்பிட்டியா அப்படிலாம் கேட்பாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு உள்ள மக்களுக்குள்ள மக்களா போய் அவர் வந்து இப்பவும் நல்லபடியா எப்பவும் சேவை செய்வார். இது எல்லாமே நீங்க ஒரு பாசிட்டிவா சொல்றீங்க. இதுல வந்து பிரச்சாரத்துக்கு போய் ஏதாவது சிக்கலா ஒரு ப்ராப்ளமா அந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கா? அதாவது ஒரு வாட்டி சிக்கல் நடந்த ஏரியாக்கெல்லாம் போயிருக்கோம். ஆமா, எங்களுக்கு ஒண்ணு கடவுள் பண்ணி உண்மையாலுமே ஒரு வாட்டி சேகர் பாபு அண்ணா நாங்கெல்லாம் வண்டியில இருந்து இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து வண்டியில மோதி, அவன் ஓடும்போது வண்டியில மோதி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோடனே பிரஸ் எல்லாமே இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஐயோ வண்டி இடிச்சிருச்சு, வண்டியில யாருமே இல்ல, வண்டி வருது, அந்த பையன் முன்னாடி வந்து அந்த தம்பியே வந்து ஆட்டோல மோதிட்டான், பாத்தினே வந்து மோதிட்டான். ஆனா வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம், அதாவது எதிர்கட்சியினர் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை வண்டி இடிச்சிச்சு, நீங்க என்ன பார்த்துட்டு வரீங்க, அப்படி இப்படிலாம். வண்டி சும்மா தானே நிக்க வண்டி தானே, எதுக்கு வந்தீங்க, அதனாலதான் குழந்தை வந்துருச்சுன்னு ப்ராப்ளம் ஆச்சு. ஆனா சேகர் பாபு அண்ணா வந்து அதை வந்து அசால்ட்டா டீல் பண்ணார். அவர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆட்டோ இங்க வா ஆட்டோ நேரா அவரே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. இந்த குழந்தைக்கு அடிபட்டுச்சு, அவ்வளவுதானே, நானே பாத்துக்க, நீங்க பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணுங்கன்னு கொண்டு போயிட்டாரு. அவரோட சேர்ந்து அந்த குரூப்பும் போயிடுச்சு. இங்க நாங்க பிரச்சாரத்துக்கு ஃப்ரீயா இருந்து நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தோம். சோ அது ஒரு சின்ன விஷயமாக்குறதும் பெரிய விஷயமாக்குறதும் அத டீல் பண்றவங்க கையில தான் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி பெண்கள் எல்லாம் கூட சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அண்ணா வந்து அப்படியே டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி சேகர் பாபு அண்ணனுக்கும் யார் யார் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்ற கரெக்டா அந்த இன்ன நோட், அதாவது ஒரு நூல் பிடிக்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அவருக்கு. அதே மாதிரி நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் தருவாங்க டிஎம்கேல. நீங்க வந்து என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஓனா என்ன வேணா சிந்திங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நமக்கு இந்த இடத்துல வந்து கம்மி தான் ஆளு இருக்காங்க, போதும் நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு பிரச்சாரம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே முடிச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரீயா நம்மளை விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய பிளஸ். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதான் இந்த கட்சிக்காரங்களாம் வந்து உங்களை வந்து கேர் பண்ணுவாங்க. வந்து ஒவ்வொரு தொகுதி நீ போகும்போது அவங்க எப்படி உங்களை நடத்துவாங்க? அது நான் ஆக்சுவலா 2 கட்சியில இருந்ததுனால 2 டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுக ரத்தம் ஓடுற குடும்பத்தை சேர்ந்த நீங்க 2 பேரும். திரு கருணாநிதி அவர்கள் மீது நீங்க குடும்ப ரீதியா 2 பேருமே வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா கண்டிப்பா இருந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான. ஐயாவோட பிறந்த நாளைக்கு எல்லாம் போகும்போது ஐயா பார்த்தோன்னே ஆர்த்தி அப்படின்னு கூப்பிடுவார். கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் அந்த கூட்டத்திலயும் ஐயா பார்த்து ஆர்த்தின்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு அன்பை வந்து சம்பாதிச்சு வச்சிருந்தேன். ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க திமுகவோட நெருக்கமா ஒரு 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 பார்ட் ஆஃப் இது அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் நீங்க. ஆனா ஆர்த்தி அப்படின்னாவே வந்து ஒரு ஜெயலலிதாவுக்கு ஒரு அன்பை பெற்ற ஒரு நடிகை அப்படின்னு தான் ஒரு அடையாளம் எல்லாமே இருக்குது. வந்து எப்படி இங்க ஷிஃப்ட் ஆனீங்க? அதாவது அது நான் வந்து பண்ண மிகப்பெரிய துரோகம். ஆனா அது துரோகம்தான். அது துரோகம்னு தெரியாத வயசு. அது என்னன்னா, எனக்கு ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என்னை வாழ வச்சவர் வந்து கலைஞர் ஐயா தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர், எனக்கு கலைமாமணி கொடுத்தவர். அப்போது நான் கூட போய் ஐயாட்ட கேட்டேன், ஐயா எனக்கு சின்ன வயசா, எனக்கெல்லாம் கலைமாமணி கிடைக்கக்கூடாதான், நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐயா சொன்னார், வயசான காலத்தில் நான் உனக்கு கலைமாமணி கொடுத்து அதுக்கப்புறம் நீ என்ன சாதிப்ப, அதனால இப்போ நான் உனக்கு கொடுத்தது இன்னும் உன்னை ஊக்குவிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். நான் வந்து ரெகுலராக படித்தேன். அதுக்கப்புறம் நடிப்பு துறையிலையும் இருந்தேன், சோஷியல் சர்வீஸ் பண்ணேன், அரசியலில் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன். அதனால வந்து எனக்கு கலைமாமணி கிடைச்சிது. ஆனாலும் அதை எனக்கு தந்தது
ஐயா தான். எனக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு, ஆர்த்தி கலைமாமணி ஆர்த்தினா அதுக்கு காரணம் ஐயா. எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சு எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்திலயும் ஒரு லெவல் கொடுத்தது ஐயா தான். ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. ஆமா. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விட்டு இன்னொரு தலைவர்கிட்ட போயிட்டீங்க. எனக்கு வந்து கால் அங்கிருந்து வந்தது, ஜெயலலிதா அம்மா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு கால் வந்த போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆனா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மாவை யாருக்கு தான் பிடிக்காது? ஒரு லேடியா, சிங்கிள் லேடியா, அவங்க வந்து இவ்வளோ போல்டா ஒரு அயன் லேடியா இருந்தாங்கன்னு எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசை வந்தது. அப்போ நான் வந்து கணேஷ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு, அம்மா ஆஃபீஸ்லேருந்து கார்டன்லேருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி வர சொல்றாங்க அம்மாவை பார்க்க. அப்போ இவர் கேட்டார், எதுக்கு போகணும்? இல்ல ஏன் போகணும்? எனக்கு வந்து இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. எதுக்கு நீ போகணும்? ஏன் எதுக்கு? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் போகாத, நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவுடோர் போயிட்டேன். வேற ஒரு படத்துக்காக போயிட்டேன். அப்போதான் எனக்கு ஒன்று போகக்கூடாது அப்படின்னும் போதுதான் எனக்கு வந்து போனா என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்போ தோணுனோடனே நான் ஐயா கிட்ட தான் போனேன். இந்த மாதிரி ஐயா என்னை வந்து கார்டன்லேருந்து அம்மா கூப்பிடுறாங்க, நான் போட்டுமா ஐயான்னு கேட்டேன். அப்போ ஐயா வந்து, நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்போ நான் உன்னை வந்து இன்னைக்கு கொடநாட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அது ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அவர் போகாத அப்படின்லாம் எதுவுமே சொல்ல, அது நமக்கு தெரியாது. அவர் சிரிச்சுதான் சொன்ன, நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்போ நான் இனிமேல் உன்னை கொடநாட்டில் பார்த்து. அப்போ நான் வந்து அதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டு, சரிங்க ஐயா, நான் போய் அம்மா கிட்ட என்ன கேட்டு வரையா அப்படிலாம் சொல்லிட்டு, நன்றி ஐயா உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டேன். நான் போயிட்டு அம்மாவை பார்க்குறேன். அம்மாவை பார்த்தோன்னே அம்மா ஒரு மேஜிக். அவங்கள பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு ரொம்ப தெய்வீகமாக இருந்தாங்க. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போது அம்மாவை பார்த்தோன்னே அம்மா என்கிட்ட வந்து, கலைமாமணி ஆர்த்தி வாங்க அப்படின்னாங்க. அந்த கலைமாமணி எனக்கு கொடுத்ததே ஐயா தான். அப்போது கலைமாமணி ஆர்த்தி வாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நான் வந்து உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் எனக்காக பேசணும் அப்படின்னாங்க. நான் அம்மாவே பார்த்துருந்தேன், என்ன சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் அவ்வளோ பெரிய பேச்சாளர்லாம் இல்லை, நான் பார்த்துருக்கேன் அண்ட் அபவுட் யுவர் எஜுகேஷன் ஐ எம் வெரி த்ரில்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன், அம்மாவுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்போ உடம்பு சரியில்லை, டயாலிசிஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம், இனிமேல் உங்கள் அம்மா என் அம்மா மாதிரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை வந்து என்னை ஹிட் பண்ணுச்சு. நம்ம போய் யார்கிட்டையும் உதவி கேட்காம ஒருத்தங்க தானாக வந்து உதவி செய்கிறேன் அம்மாவுக்கு, இனிமேல் உங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்போ நான் வந்து ரொம்ப நன்றிம்மா அப்படின்னேன். ஓகே, நீ வந்து எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கூப்பிட்டாங்க. அவங்க வந்து கார்டு கொடுத்தாங்க. நான் வந்து சேர்ந்துட்டேன், கட்சியில் சேர்ந்துட்டேன். அது நான் அன்னைக்கு கட்சியில் சேர போறேன்னு எனக்கு தெரியாது. அவங்க கார்டு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டேன். அது நடந்துருச்சு. அப்படி எனக்கு என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு டெய்லி டயாலிசிஸ் வீட்டிலே வந்து பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மாவை, மெடிக்கல் வைஸ் எல்லாமே. அப்போது அம்மாக்காக நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஒருவேளை நான் இந்த விஷயத்த, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த ஐயா கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கும். ஆனால் நான் ஹெல்ப்பே கேட்காம ஒருத்தங்க என்ன, அதுவும் அம்மா மாதிரி ஒருத்தங்க வந்து என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பண்ணுறேன்னும் போது, ச்சே அம்மா என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ அந்த விஷயமே கணேஷ்க்கு தெரியாது. எனக்கு நான் பேப்பர்ல பாக்குறேன் சார். நான் போய் சந்திச்சதுலாம் உங்களுக்கு தெரியாது. நான் சந்திக்க விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பா. நான் வந்து எங்க அம்மா அப்பாவோட தான் போனேன். அன்னைக்கு மாலை மலர்ல பார்த்தா ஆர்த்தி வந்து அதிமுகவில் இணைந்தார் அப்படின்னு வந்து எத்தனை ஃபோன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி எவ்வளோ பேர் சார். எனக்கு உண்மையாலுமே பயங்கர கடுப்பாக இருந்துச்சு சார். நான் எப்படி என் ஃபீலிங்கை சொல்கிறதுன்னு தெரியல சார். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது ஐயா, திமுக தான். அப்படி இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் ஜெயலலிதா அம்மா எல்லாருக்கும் பிடிக்கும், ஓகே. அங்கே போய் சேர்ந்தது, நீ ஒரு வார்த்தை கூட என் கூட சொல்லலையே. அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மாவாவது நீ சொல்லியிருப்ப, உங்கள் அப்பா அம்மா கூட என்கிட்ட சொல்லலைன்ற பெரிய ஆதங்கம், பெரிய சண்டை எனக்கும் ஆர்த்திக்கும். அன்றைக்கி நைட்டே நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்களாம் என்ன சொன்னாங்க? அதான் அவங்க எப்படி உன் பேச்சை கேட்காம ஏடிஎம்கே போனவங்க, எவ்வளோ ஐயா வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஸ்டாலின்லாம் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, எத்தனை பேர் உன் கல்யாணத்துக்கு வந்தாங்க, அந்த ஒரு நன்றி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் என்னை திட்டினாங்க. கண்டிப்பாக திட்ட தான் செய்வாங்க சார். இல்லை, எனக்கே அந்த கில்ட் இருக்குது. ஆனால் வந்து சேர்ந்துட்டேன்.
எனக்கு தெரியல. ஒரு அது கரெக்டா தப்பான அப்போ அதெல்லாம் அனலைஸ் எல்லாம் பண்ணல. அம்மாவுக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும், அம்மாவுக்கு வந்து அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்கன்னு அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே பெருசாக பண்ணல. சரி பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்தேன். ஆனால் ஐயா கொடுத்த எல்லா பேர் எல்லாமே வச்சு தான் அவங்களே என்னை கூப்பிட்டாங்க. அதுதானே பேஸு. அது அப்போது ரியலைஸ் பண்ணல. அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அம்மாவுக்கு சூப்பராக, அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு இனிமேல் மரணமே கிடையாது, அம்மா தான் பெஸ்ட்டு, அம்மா நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான் என்னால் தர முடியாது. ஆனால் எங்கள் அம்மாவே நான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சாரம் போயிட்டு வந்தோடனே எங்கள் அம்மா என்னை திட்டினாங்க. இப்படி நீ வந்து டிஎம்கேவை தப்பாக சொல்லி தான் நீ வந்து என்னை பார்த்துக்கணுன்னா இதுக்கு நான் செத்துடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுற தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற தெரியுமா. அப்போ நான் சொன்னேன், அம்மா அரசியல் இதெல்லாம் சகஜம்மா, அவங்க புரிஞ்சுப்பாங்கம்மா, நான் வந்து இருக்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கணுமா, நான் வந்து விசுவாசமாக இருக்கணுமா, அவங்க எனக்கு கொடுக்குற பேப்பரை நான் படிக்கணுமா, நான் சொல்லணும், அதுக்கு தான்மா எனக்கு பே பண்ணுறாங்க, அதுக்கு தான்மா உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்போ நான் என்னம்மா பண்ணணும். அதாவது எனக்கு என்னன்னா இனிமே நான் சன் டிவியில் பண்ண முடியாது, கலைஞர் டிவியில் பண்ண முடியாது, படங்கள் எனக்கு வராது. ஏன்னா வந்து நான் வந்து வேற கட்சிக்கு போயிட்டேன். அப்போ எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துப்பேன், அம்மாவை அவங்க பார்த்துக்கிறாங்க, அப்போ எனக்கு என்ன ஒன்றும் இல்லைல்ல, பிரச்சனை இல்லை, ஓகே பார்த்துக்கலாம். இவர் என் கூட சண்டை, இவர் என்னை விட்டு போயிட்டார். இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், நீ வந்து பெரிய துரோகி அப்படி இப்படின்னு போயிட்டார். எனக்கு என்னன்னா பிரச்சனை சார், அதாவது எல்லா கட்சிக்காரங்களும், திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே எனக்கு தெரியும் சார். பட் யாரையும் நான் போய் ஃபேஸ் பண்ண முடியல சார். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன கேட்பாங்க, ஐயோ எதை கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு, அதுவும் இவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க இப்படி ஆகிட்டேன். அது அவங்கள பார்த்தா பேசுவாங்களோ என்னவோ தெரியல, அவங்க கூட இருக்கவங்க வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ்வளோ நன்றி கெட்டத்தனமாக போயிட்டீங்களே அப்படின்னு. அதோட சீரியஸ்னஸ் எனக்கு எப்போ புரிஞ்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி செஞ்சு இவ்வளவு தூரம் கேர் எடுத்து அதை கூட அம்மா வந்து ஏத்துக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு திமுக உணர்வோட இருக்காங்க. அவங்க எங்க அம்மாவோட பிளட்டே திமுக தான். எங்க அம்மா வந்து என் மேல வந்து என்ன இது ஒரு மருந்து, எங்க அம்மாவுக்கு ஒரு இதாயிடுச்சு என் மேலே. ஏன்னா என்ன நீ பண்ற தெரியுமா அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போறேன்னு கிளம்புனாலே எங்க அம்மா வந்து என் கூட ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் வரவங்க, என் கூட எப்போதுமே வர அம்மா வந்து என் கூட பிரச்சாரத்துக்கு ஒரு நாளும் வந்தது இல்லை. ஏன்னா எங்க அம்மா வந்து நீ தான் அம்மான்ட்டு அங்க போறிய, அப்புறம் உனக்கு இந்த அம்மா எதுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க அம்மாவும் போனது இல்லை, நானும் போனது இல்லை. 2 பேரும் வந்து நான் டிவியில பார்ப்பேன், ஆர்த்தி பேசுறதெல்லாம் எனக்கு கடுப்பா இருக்கும். என்ன மேடையில பேசும்போது வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறது, அப்படி நம்மளா எதுவும் பேசணும். ஜெயலலிதா அம்மா கிட்ட பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து என்ன நம்ம பேசணும்ன்றத அம்மா முடிவு பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற பேப்பர்ல இனிஷியல் இருக்கும், அதை தான் நம்ம பேசுவோம். சும்மா யாரை பத்தி வேணா என்ன வேணா அப்படி கிடையாது. பேப்பர்ல எழுதுறது தான் பேசுறாங்க, அதுதான் ஓப்பனா எதுவும். அண்ட் நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம போய் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே, சாதனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, டிஎம்கேவை திட்டுன்னுவாங்க. அது பார்க்கும்போது நமக்கு எப்படி இல்ல, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஏடிஎம்கேன்னு அங்க போயிருக்கோம், அங்க சுத்தி எல்லாரும் நின்று டிஎம்கேவை திட்டுரும் போது சொல்லுவாங்க. அங்க ஆர்கே நகர்ல, அதுக்கப்புறம் நிறைய ஏரியால நம்ம அங்கதான் போயிருப்போம் டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணி. இப்ப நம்ம ஏடிஎம்கேன்னு போகும்போது நம்ம கிட்டே சொல்லுவாங்க, இப்ப திட்டு, அவங்கள திட்டு. அப்ப எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும், நான் இங்க இருந்து தப்பிக்கணும். இப்போ அப்ப நம்ம வந்து ஏதாவது சொல்லிதான் ஆகணும். ஆமா அவங்க இந்த ஊழல் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. யூஸ்வலா சொல்றது நம்ம சொன்னா கை தட்டுவாங்க. அந்த கைத்தட்டலுக்காக இல்லை, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம பேசணும். அப்போ நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் இது, அதனால நம்ம இப்படிதான் பேசணும். அது நம்மள அவுட் ஆஃப் என்ன சொல்றது, நம்மளோட இப்போ சிலவங்களுக்கு ஜாபே பிடிக்காது, ஆனா அந்த வேலை செய்யணும், அந்த மாதிரி நம்மளும் செய்வோம். உங்கள் அபிமான தங்கமயிலில் சர்வ லட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்களின் அணிவகுப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.